வந்து கொண்டிருக்கிறேன். அம்மா, வந்துவிட்டேன் அம்மா. அம்மா. கண்ணா, என்ன? சுனந்தா, நீ என்ன செய்து விட்டாய்? ஒவ்வொரு முறையும் நான் கனவு காணும் பொழுது எழுப்பி விடுகிறாய். தெரியுமா, இன்று எனது குழந்தையை நான் வாரி அணைத்து தூக்கச் சென்றேன். ஆனால் நீ என்னோட அழகான கனவை கலைத்து விட்டாய். ராஜகுமாரி, கனவிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் குழந்தை பெறுவதற்போல் கனவு காணுகிறீர்கள். திருமண கனவை எல்லா பெண்களும் காண்பதாயிற்றே. ஆனால் என் குழந்தையிடம் ஏதோ ஒரு சிறப்பு உள்ளது. என் குழந்தை கனவில் மட்டும் வருவான் என்று நினைக்காதே. சுனந்தா, நான் மறந்தே போய்விட்டேன். இன்று ஏகாதசி தானே? நீயும் எனக்கு ஞாபகப்படுத்த மறந்து விட்டாய். மகாராஜா வாசுதேவர் மகிஷ்மதி மதுரா எல்லையில் எனக்காக இன்று முழுவதும் காத்திருப்பார். வெளியே ரதத்தில் ரத்னா எனக்காக காத்து கொண்டிருப்பாள். ஆனால் இளவரசி, மகாராஜா கம்சர் உலக வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி விட்டார். அவரை வரவேற்க நாம் சென்றே ஆக வேண்டும். என்ன? தமையன் திரும்பி வந்து விட்டாரா? தமையன் உலகத்தை வெல்ல பயணம் சென்றாரா, இல்லை யமுனை கரைக்கு சென்று திரும்பி விட்டாரா? இல்லை இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! சுனந்தா, நான் உடனே புறப்பட வேண்டும். இல்லை என்றால் மகாராஜா வாசுதேவருடன் நான் ஒரு பொழுதும் சேர. ராஜகுமாரி, இது பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இல்லை சுனந்தா. முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. என் முடிவை நான் எடுத்து விட்டேன். என் காதலை அப்படி விட்டுவிட முடியாது சுனந்தா. ராஜகுமாரி. மகாராஜா கம்சர்! 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 இளவரசி தேவகி, திரும்பி சென்று விடலாம் வாருங்கள். திரும்பி செல்வதா? இந்த குதிரை முன்னோக்கி செல்கிறது. இதை பின் திருப்ப இயலாது. இளவரசி தேவகி, இது புன்னகை புரிகின்ற நேரம் அல்ல. மகாராஜா கம்சருக்கு நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியே வந்தது தெரிய வந்தால் பெரிய சிக்கலாகிவிடும். மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! கம்சராஜனே மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பது? மதுராவின் எல்லையை தாண்டும் முன்பே பிடிபட்டு விடுவோம். மகாராஜா வாசுதேவரை நாம் சென்றடையும் வரை யாராலும் நம்மை தொட இயலாது. மகாராஜா கம்சரின் புகழ் பாடாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? இவனை தேர் சக்கரத்தில் பலி கொடு. உனக்கு என்ன தைரியம்? மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்! கம்சராஜனே அழித்தல்லி அமரல்லி அழித்தல்லி மகாராஜா கம்சர்! மகாராஜா கம்சர்!
மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் இளவரசி, இது என்ன இப்படி ஒரு பாதை? மிகவும் மோசமானதாக இருக்கிறது. இது காதலின் பாதை ரத்னா, காதலின் பாதை. எத்தனை ஆபத்தானதா? சற்று முன்னோக்கி பார்த்துவிட்டு சொல். பயமே எனது காதலன் என்பாய். மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் ஆத்தல்லி அழித்தல்லி அமரல்லி அணைத்தல்லி கம்சமா மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் இளவரசி தேவகி, கண்களை திறங்கள். திறந்து பாருங்கள், பாதை முடிய போகிறது. எப்போது பாதை முடிகிறதோ அப்போது நம் கனவுகள் நெருக்கத்தில் இருக்கும். ஆனால் எனக்கு மரணம் தான் நெருக்கத்தில் தெரிகிறது. நிறுத்துங்கள் இளவரசி. உனக்கு ஒன்றுமாகவில்லையே? மகாராஜா, நான் நலமுடன் இருக்கின்றேன். ஆனால் இந்த தேர் தான் நன்றாக இல்லை. தேவகி, எந்த தருணமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் உன்னிடம் எந்த மாற்றமும் இல்லை. மகாராஜா, நாம் ஒன்றும் காலம் இல்லையே மாறிக்கொண்டே இருப்பதற்கு. உங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன். இளவரசி, மன்னிக்க வேண்டுகிறேன். அதாவது தாங்கள் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். மகாராஜா கம்சரின் சேனைகள் எந்த நேரமும் நம்மை பின்தொடர்ந்து வந்து விடுவார்கள். மதுராவாசிகளே, உங்களுக்கு என் வணக்கங்கள். உங்கள் முகங்களில் உள்ள இந்த ஒளியையும் உங்கள் மனங்களில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை காணும் பொழுது பேரானந்தமாக உள்ளது. என்னுடைய களங்கமற்ற பவித்திரமான ஆத்மா துள்ளி துள்ளி குதிக்கிறது. மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர் மகாராஜா கம்சர். மகாராஜா, என்ன குழப்பம்? ஒரு சிக்கல் என் மனதை திரும்ப திரும்ப குழப்புகிறது. மகாராஜா, ஒன்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள், என்னை மகிஷ்மதிக்கு அழைத்து செல்ல முடியாதென்று. ஏனென்றால் இந்த ரதம் ஓடும் நிலையில் இல்லை.
ஆதலால் மதுராவுக்கு திரும்ப செல்ல இயலாது. தேவகி, என் யோசனை என்னவென்றால், இப்படி திருமணம் செய்வதற்கு முன்பு நான் ஒருமுறையாவது மகாராஜா கம்சனிடம் பேசியாக வேண்டும். ஒருவேளை மகிஷ்மதிக்கும் மதுராவுக்கும் இடையில் உள்ள பகையை மறந்து அவர் நமது காதலை ஏற்கக்கூடும். நடக்காது, நடக்கவே நடக்காது. என்னை போன்ற துச்சமான பிராணியை வாழ்க வாழ்க என்று போற்றி புகழாதீர்கள். அப்படி புகழ வேண்டும் என்றால் அது அந்த கடவுளை புகழுங்கள். அவருடைய தயவால் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். அவரால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அவருடைய சின்ன கண்ணசைவில் உங்களுடைய மரணம் நிகழ்ந்துவிடக்கூடும். அந்த கடவுளுக்கு பூஜை செய்யுங்கள், அவருக்கு தீபம் ஏற்றுங்கள், அவரது பெயரில் விரதம் இருங்கள், அவருடைய நாமத்தை ஜெபம் செய்யுங்கள். பிறகு ஆனால் நீங்களோ உங்களது அந்த உண்மையான கடவுளை அறியக்கூட மாட்டீர்கள் அல்லவா? இதுவரை அவரின் தரிசனத்தை கூட காணவில்லை. ஏனென்றால் தேரில் பூட்டப்பட்டிருக்கும் இந்த முனிவர்கள் பொய்யான கடவுள்களின் பெயரால் உங்களை வருஷ கணக்கில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் கடவுள் பார்க்கடலில் வசிக்கிறாராம். எதிரிகளுக்கு அவர் சிம்ம சொப்பனமா தனது பக்தர்களை காத்து ரட்சிப்பாராம். இப்போது எங்கே இருக்கிறார் அவர்? ஏன் இவர்களை காப்பாற்ற இங்கு வரவில்லை? ஒருவேளை அவருக்கு மரணம் ஏற்பட்டு மதுராவாசிகளே, அந்த கடவுள் என்பது உலகத்தில் மிகப்பெரிய பொய்யாகும். அதனால் இன்று நான் உங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்தில் உண்மையான கடவுளின் தரிசனத்தை காட்டப் போகிறேன். மகாராஜா விருப்பப்படுவது நல்ல விஷயம்தான். ஆனால் யாரிடம்? அவனிடமா? தான் அரசனாக வேண்டும் என்பதற்காக தனது தந்தையவே கைதியாக்கியவன் அவன். அப்பேற்பட்டவன் தன் தங்கையின் விருப்பத்தை நிறைவேற்றுவானா? கம்சன் ஒரு பொழுதும் நமது திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டான். அதற்கு சாத்தியமே இல்லை. தேவகி, தேவகி, ஒருவேளை உங்களுக்கு என்னை திருமணம் செய்ய விருப்பமில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். நான் மதுராக்கு நடைபாதையாகவே சென்று விடுவேன். மகிஷ்மதியின் எதிர்கால ராணி நடந்து செல்வது நன்றாக இருக்குமா? ராணி தேவகி, மகிஷ்மதியின் எல்லா குடிமக்களும் உங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரத்னா, சொல்லுங்கள் இளவரசி. நீ இங்கிருந்து நேரடியாக உனது ஊருக்கு சென்று விடு. மதுராவில் உனது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். ஆணையிடு. ஜென்மங்களின் கனாக்களிலே முழு மனமும் கொள்ளும் கொண்டாட்டமே. ஆசைகளின் குவியல்களை கண்ணிமைக்கும் நொடியில் நிறைவேற்றுவே. அந்த கடவுள் உங்களுக்கு இடையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவரின் கஷ்டங்களையும் துடைத்தெறியக்கூடிய திறமையானவர் அவர். அவருடைய பார்வையில் அனைத்தும் நன்மையே.
மரணத்தையும் அளிப்பவர். கடவுளே, நான் தான் இந்த பூலோகத்தின் கடவுள், சர்வசக்தி படைத்த கடவுள் கம்சன். கம்சன் 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 கம்சன். தர்மமும் நானே, அதர்மமும் நானே, உண்மையும் நானே, அதோடு பொய்மையும் நானே. இயற்கையும் நானே, அதோடு இயக்கமும் காலமும் நானே. அனைவரின் உயிராக இருப்பதும் நானே. மரணமும் நானே. கூறுங்கள் பரமேஸ்வரர் கம்சன். பரமேஸ்வர் கம்சர், பரமேஸ்வர் கம்சர், பரமேஸ்வர் கம்சர், பரமேஸ்வர் கம்சர், பரமேஸ்வர் கம்சர், பரமேஸ்வர் கம்சர். நமது காதலின் அடையாளம். நம் காதலின் அடையாளமா? நான் எப்போதெல்லாம் நந்தவனத்தில் உட்கார்ந்து உங்களை பற்றி நினைக்கின்றேனோ அப்போதெல்லாம் ஒரு மயில் என் முன்னே வந்து தோன்றி தோகையை விரித்து நாட்டியமாடும். அப்போது கிடைத்ததுதான் இந்த காதல் சின்னம். இந்த உலகத்தில் புனிதமான காதல் மயில்களின் காதல் தான் என்று சொல்வார்கள். நமக்கு குழந்தைகள் பிறந்ததும் நான் இந்த மயிலிறகை அவன் தலையில் சூட்டுவேன். நம் காதலின் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். காதலின் காற்றில் காதல் பாட்டு நான் பாட அந்த இயற்கையின் அழகெல்லாம் உன் தரிசனத்தில் மகிழ்ச்சி பொங்குமே. ஏழு ஜென்மங்களின் கனாக்களிலே முழு மனமும் கொள்ளும் கொண்டாட்டமே. மகாராஜா, இது கம்சனின் சேனைகள் தான். விரைந்து செல்லுங்கள் மகாராஜா. எது நடக்கக்கூடாது என நினைத்தோமோ அதுவே நடந்துவிட்டது. நம்முடைய மகாராஜாவை கைது செய்து விட்டார்கள். என்ன செய்ய போகிறார்களோ? வாழையில் பாலுக்கு பதிலாக
பானை முழுவதும் தானியம். இது கடவுள் கம்சனுக்கு சேர வேண்டியது. சேனாதிபதி அவர்களே, போங்கள். சேனாதிபதி அவர்களே, இந்த குழந்தைகள் பால் வெண்ணெயை மறைத்து வைத்திருந்தார்கள். என்ன தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று மறந்து விட்டதா? இங்கிருக்கும் தானியம், பால், வெண்ணெய் அனைத்தும் மகாராஜா கம்சனுக்கு சேர வேண்டியது. ஏனென்றால் பால் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் உயிர் வாழ அனுமதி கொடுத்திருக்கிறார். மறந்து விட்டதா? உங்களுக்கு எத்தனை முறை கூறுவது? தந்து விடுகிறோம், தந்து விடுகிறோம். இதில் என் தாய் தந்தையருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் தான் வெண்ணெய் சாப்பிடுவதற்காக இப்படி செய்தோம். எங்களை மன்னித்து விடுங்கள். பிடியுங்கள் வெண்ணெய் திருடிய அனைவரையும். இவர்களுக்கு நாம் கொடுக்கும் தண்டனையில் இவர்கள் வெண்ணெய் திருட வேண்டும் என்கின்ற எண்ணம் இனி வரவே கூடாது. யாராவது யசோதாவையும் நந்தரையும் கூப்பிடுங்கள். இல்லை என்றால் இவன் குழந்தைகளை கொன்றே விடுவான். தாக்குங்கள் அனைவரையும். நிறுத்துங்கள். உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நலம் தானே? குழந்தைகளை ஏன் அடிக்கிறாய்? ஏன் அடிக்கிறேனா சொல்லட்டுமா? குழந்தைகள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துகிறீர்களா? வேண்டாம், பின்னே செல்லுங்கள். இங்கே பாருங்கள் யசோதா ராணி, கம்ச மகாராஜா தண்டனை விவகாரங்களில் இடையூறு செய்யாதீர்கள். மீறினால் உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். யசோதா இங்கு இருக்கும் வரை இந்த குழந்தைகளை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவர் மற்றவர் குழந்தைகள் மீது இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள காரணம் என்ன? தாய்மை தனது பிறரது என்று பேதம் பார்க்காத. எனக்கென்று ஒரு குழந்தை இல்லாமல் போனால் என்ன? நான் கோகுலத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் தாய்தான். நீ கூறுவதை பார்த்தால் உன் வளர்ப்பு தான் இந்த குழந்தைகளை கெடுத்து வைத்திருக்கிறது. தண்டனை கொடுக்க வேண்டியது இவர்களுக்கு அல்ல, உனக்கு. மன்னித்தருள வேண்டுகிறேன். என் மனைவி, இக்குழந்தைகள் மற்றும் இங்கிருக்கும் கிராம மக்களின் சார்பாக மன்னித்தருள வேண்டுகிறேன். நந்தரே, இனி இதுபோல் தவறு எப்பொழுதும் நடக்காது. இவர்களின் சார்பாக நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். என்ன நந்தரே, இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் இந்த கோகுலவாசிகள் திருடுவதை உங்களால் மறைக்க முடியும்? புரிய வையுங்கள் இவர்களுக்கு. கவனமாக கேளுங்கள். இனி யாராவது ஒரு துளி பாலையோ அல்லது ஒரு துளி தயிரை திருடினால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எண்ணெயாட்டும் செக்கில் உங்களை போட்டு நசுக்கி புழிந்து விடுவேன். வாருங்கள். நந்தரின் துணைவியாரே, மற்ற குழந்தைகளுக்காக உங்கள் மனதில் கசியும் தாய்மை பார்க்க நன்றாக இல்லை. வாருங்கள், போகலாம். நந்தரே, எப்போது பால் வெண்ணையை திருடுவதை இவர்கள் நிறுத்துவார்கள்? எப்பொழுது இந்த குழந்தைகளின் ரத்தம் இந்த மண்ணில் விழாமல் இருக்கும் என்று கூறுங்கள். இதற்கான முடிவு எப்பொழுது வரும்? அந்த கம்சன் எப்பொழுது அழிவான்?
பிரபு, கம்சனின் கோரப்பிடியில் உலகமே துன்பப்படுகிறது. ஆனால் உங்கள் திருமுகத்திலோ புன்னகை. எப்பொழுது மக்களை கம்சனின் கொடுங்கோலிலிருந்து விடுவிக்கப் போகிறீர்கள்? குரலின் மூசை செவிக்கு எட்டவில்லையா பிரபு? நாராயண நாராயண. பிரபு, கம்சன் தன்னைத்தானே கடவுள் என்று மனிதர்களிடம் பிரகடனப்படுத்தி விட்டான். மக்களிடமும் கடவுள் மீது இருக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. தாங்கள் விரைந்து எதுவும் செய்யவில்லை என்றால் கடவுள் இந்த உலகில் இருக்கிறாரா என்ற நம்பிக்கை மக்களிடம் முழுவதும் போய்விடும். பிறகு கம்சனே அவர்களது கடவுளாகிவிடுவான். ஏதேனும் செய்யுங்கள், ஏதேனும் செய்யுங்கள் பிரபுவே, செய்யுங்கள். ஆம் பிரபு. ஏனெனில் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காத போது அதர்மத்தின் மீதும் பாவத்தின் மீதும் மக்கள் நம்பிக்கை கொண்டு அதை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள். பிரபு, கம்சனின் முடிவுக்கான ஆரம்பம் எப்படி இருக்கும்? தேவி, ஒரு மரத்தின் முழு ஆற்றலும் எப்படி அதன் விதையிலேயே ஒளிந்துள்ளதோ அதுபோலவே கொடுங்கோளர்களுடைய அழிவிற்கான காரணமும் அவர்களுக்குள்ளேயே மறைந்திருக்கும். கம்சனுடைய அழிவானது அவன் உயிருடன் இருக்கும் போதே நிகழும். உயிர் அன்பின் நதியாகும். எதிர் ஓட்டம் இல்லாத விதியாகும். இறங்குபவன் எவனோ அவன் மூழ்குவான், மூழ்கியவன் எவனோ அவனே வெளியேறுவான். பழமொழியின் அர்த்தம் புரிந்ததா வாசுதேவரே? புரியவில்லையா? நான் புரிய வைக்கிறேன். உமது உயிர் காதல் நதி போன்றதாகும். அதை மூழ்கியபடியேதான் கடக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது, உன்னால் இந்த நதியை கடக்க முடியுமா, இல்லை முடியாதா? வேண்டாம், வேண்டாம். மகிஷ்மதியைச் சேர்ந்த உனக்கு இவ்வளவு தைரியமா என் தங்கையிடம் காதல் கொள்ள? கடவுள் கம்சனின் தங்கை தேவகையுடன் காதலா? என்னை விடுங்கள் அண்ணா, அண்ணா, இவரை மன்னித்து விடுங்கள் அண்ணா. இதில் இவர் தவறு எதுவும் இல்லை. நான் தான் இவரை காதலித்தேன். அவரை மனம் செய்ய முடிவெடுத்ததும் நான் தான். என்ன கூறினாய்? நீதான் இந்த காதலுக்கு காரணமா? இவளை பிடியுங்கள். அண்ணா, அவரை விட்டு விடுங்கள் அண்ணா. தயவு செய்து விட்டு விடுங்கள் அண்ணா. நான் சொல்வது அனைத்தும் உண்மை. அவரை விட்டு விடுங்கள். இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் எனக்கு தான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவரை காதலித்த குற்றத்தை நான் தான் செய்தேன். நீ காதல் செய்தது குற்றம் அல்ல. குற்றம் நீ கம்சனின் அனுமதி இல்லாமல் காதல் செய்ததுதான். இந்த கம்சனின் அனுமதி இல்லாமல் யாரும் வாழவும் முடியாது, மரணிக்கவும் முடியாது. வாசுதேவரே, இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிய போகிறது. கடவுள் கம்சரே, கடவுள் கம்சரே, இரண்டு ஒன்றுபட்ட மனதை சேர்த்து வைக்க இயலாதா? மனிதர்களுக்கு தான் பொறுத்தருளும் குணம் இருக்காது. ஆனால் கடவுளுக்கோ கடவுளின் முதல் பண்பே பொறுத்தருள்வதுதானே. உங்களுடைய அனுமதி இல்லாமல் காதலித்தது எங்களுடைய தவறுதான். அந்த தவறின் காரணமானது கடவுள் கம்சரின் கோபத்தின் மீதான பயம். ஆகையால் தான் நான் உங்களிடம் எதுவும் கூறவில்லை. கடவுளே, எங்களை காத்தருளுங்கள். என்ன என்ன நீ என்னை கடவுள் என்று அழைத்தாயா? ஆமாம் கடவுள் கம்சரே. ஒருவர் கடவுளுக்கு முன்பு கையை குவித்து வைத்து நின்றால்
அந்த கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கவில்லை என்றால் மரணத்தை எவராலும் கொடுக்க முடியும்? ஆனால் உயிர் கடவுளால் மட்டுமே தர இயலும் அல்லவா? சத்தியமான வார்த்தை, முழுமையான சத்தியம். மரணத்தை யாராலும் கொடுத்துவிட முடியும், ஆனால் உயிரையோ கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும். செல், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. வாருங்கள். கடவுள் கம்சனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு. உனது திருமணத்திற்கு எந்த தடையும் இல்லை. உன்னுடைய பல்லக்கு மகேஷ்மதி போகப் போகிறது. பரமேஸ்வர் கம்சன், பரமேஸ்வர் கம்சன், பரமேஸ்வர் கம்சன், பரமேஸ்வர் கம்சன். மகாராஜா, நீங்கள் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே. ஏனென்றால் நம் காதல் உண்மையானது தேவகி. நாம் வெல்வதற்கு எந்த எதிர்ப்பையும் காட்ட தேவையில்லை தேவகி. மகேஷ்மதியின் அரசர் வாசுதேவருக்கும் மதுராவின் இளவரசியான தேவகிக்கும் திருமணம் கடவுள் கம்சனின் இந்த அரசவையில் பெரும் ஆடம்பரமாக நடத்தப்படும். பிரபு, கம்சனின் கொடுங்கோலினால் தான் அவனது அழிவு ஏற்படும் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் தேவகிக்கும் வாசுதேவருக்குமான காதலை அங்கீகரித்து கம்சனின் வாழ்க்கை மேலும் வலுவாகிவிட்டதே. நாராயண நாராயண, இது என்ன? இதற்கு முன் கம்சன் செய்த கொடுங்கோல் வினை அவனை மரணத்திற்கு கிட்டி செல்லும் என நினைத்தோம். பிரபு, கம்சன் தன் குணத்தை மாற்றிக்கொண்டு விட்டான். பிரபு, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. கம்சன் நாம் பேசுவதை கேட்டுவிட்டான் போலும். பிரபு, இங்கு எங்கேதும் அவனது மாயாவி ஒற்றர்கள் ஒளிந்திருக்கவில்லையே. இல்லை என்றால் நீங்கள் கூறிய வார்த்தைகள் அவனிடம் எப்படி சென்று சேர்ந்திருக்கும்? அவனது அதர்மம் தான் அவனது அழிவுக்கு காரணமாக போகிறது என்று. ஆம் பிரபு, ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரியவில்லை என்றால் பல பிறவிகளில் கொடுங்கோலை செய்தவன், கொலை பாதகம் செய்தவனான கம்சன் திடீரென்று அன்பின் வழியிலும் தர்மத்தின் வழியிலும் எப்படி செல்வான்? நாராயண நாராயண. தேவி, அன்பு என்று தாம் எதை எண்ணுகிறீர்களோ அதுவும் கம்சனுடைய அகங்காரத்தின் ரூபமாகும். அந்த அகங்காரமே கம்சனுடைய அழிவிற்கான காரணமுமாகும். வேந்தி, இருந்தாலும் அகங்காரத்திற்கு அன்பின் ரூபம் எப்படி? தேவி, தேவகி வாசுதேவர் திருமணத்திற்கு கம்சன் ஒப்புக்கொண்ட காரணம் அவ்வகையில் செய்வதன் மூலம் தன்னையே கடவுளாக எண்ணி அகங்காரத்தின் உச்சியை அடைகிறார். வாசுதேவரை மன்னித்து தேவகியின் விருப்பப்படி அவளுடைய திருமணத்தை நிகழ்த்தி கம்சன் தன்னை கடவுளுக்கு நிகராக பொறுத்தாழ்பவன், பக்தவச்சலனாக தன்னை பறைசாற்றிக் கொள்கிறான். இருப்பினும் கம்சன் ஒன்றை அறிய மாட்டான். இத்திருமணத்தின் வாயிலாக தன்னுடைய அழிவிற்கான அக்னியை தானே மூட்டிக்கொண்டான். கடவுள் கம்சன் வாழ்க! 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 கடவுள் கம்சன் வாழ்க!
கடவுளே, தாங்கள் தங்கள் நல்வாக்கினால் இளவரசி தேவகியை கன்னியாதானம் செய்து கொடுங்கள். உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? சாஸ்திரத்தை மறந்து விட்டாயா? கடவுளே கண்ணெதிரில் நிற்கும் போது சாஸ்திரத்துக்கு என்ன அவசியம்? கடவுளே, அவசியம் அதற்கில்லை என்றால் உங்களுக்கும் தான் புரோகிதரே. ஒருவேளை நீங்கள் அதற்கு புது அர்த்தம் கற்பித்தால், சாஸ்திரம் கடவுளின் விருப்பங்களுக்கான எழுத்து வடிவம்தான் அது. அந்த சாஸ்திரத்தில் உள்ளது, தந்தை உயிரோடு இருக்கும் போது மகளின் கன்னியாதானத்தை அவர்தான் செய்ய வேண்டும். அது என் விருப்பப்படிதான் எழுதப்பட்டுள்ளது. தங்கை தேவகையின் தந்தை, அதாவது என்னை பெற்றெடுத்த தந்தையுமான மகாராஜா உக்ரசேனர் இப்போது உயிரோடு இருப்பதோடு நலமோடும் இருக்கிறார். ஆகையால் தங்கை தேவகையின் கன்னியாதானத்தை அவர்தான் செய்வார். வாருங்கள் தந்தையே. ஆசீர்வதிக்கிறேன் தந்தை அவர்களே. உங்களது இந்த அவல நிலையை பார்த்து என் மனம் மிகவும் வருந்துகிறது. எனது விருப்பப்படியே ராஜ்யத்தை என்னிடம் கொடுத்திருந்தார் தங்களின் மகளை கன்னியாதானம் செய்து கொடுக்க இந்த நிலையில் வரவேண்டி இருந்திருக்கார். நீங்களும் நேர்த்தியான ஆடை அணிந்திருப்பீர்கள். என்னைப் போலவே எனது அன்பு தங்கை தேவகிக்கு கன்னியாதானம் செய்யுங்கள். புரோகிதரை, கன்னியாதானத்தின் நடைமுறைகளை ஆரம்பியுங்கள். சரி. தேவகி, நான் உயிரோடு இருந்தும் நீ உனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு விட்டாய். நான் இருக்கும்போதே நீ மதுராவை விட்டு போகப் போகிறாய். சென்றுவிடு மகளே. இந்த பாவி கம்சனின் பாழ்பட்ட பார்வையிலிருந்து எங்காவது சென்றுவிடு. தந்தை அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை இந்த வேதனையிலிருந்து என்னால் காப்பாற்ற இயலவில்லை. இல்லை மகளே,
இதில் உனது தவறு எதுவும் இல்லை. தவறு என்னுடையதுதான். ஒருவேளை இந்த விஷ மரத்தை நான் முளைக்கவே விட்டிருக்க கூடாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி இந்த பாவியை பெற்று வளர்த்து ஆளாக்கியமைக்கான தண்டனை நான் அனுபவிக்கிறேனோ அதே போல இந்த பாவியும் தான் செய்த கொடிய பாவங்களுக்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பான். நீ நீடூழி வாழ வேண்டும் மகளே. எனது மகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் முடிந்து விட்டது. கவனமாக கேளுங்கள். கம்சன் ஏதோ ஒரு விதத்தில் நமது மகாராஜாவுடன் இளவரசி தேவகியை மணமுடிக்க ஒப்புக்கொண்டு விட்டான். ஆனால் அவனை முழுமையாக நம்பக்கூடாது என்று அவனுடைய நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகிறது. எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அக்னிவலம் ஆரம்பமாகட்டும். நான் கண்ட கனவு ஆசைகளுடனே இன்று நிறைவேறியதே. முக்காலமும் உணர்ந்தவரே, காலம் கனிந்து விட்டது. கம்சனின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்கு நீங்கள் பூமியில் அவதாரம் எடுக்க வேண்டும். தேவி, தாங்கள் உரைப்பது சரியே. இப்புவியில் நான் அவதரிக்கும் நேரம் கனிந்து விட்டது. இருப்பினும் என்னுடைய இந்த அவதாரம் என்னுடைய ஏனைய அவதாரங்களை விட மாறுபட்டிருக்கும். கம்சனுடைய கொடுமைகளால் இப்போது இந்த புவியில் ஏற்பட்டிருக்கும் சங்கடங்களை களைய நான் தரிக்க வேண்டிய புதிய அவதாரமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், புவியில் பிறந்த சாதாரண மானுடனை வழிநடத்தும் ஒருவன். ஓர் அரசனைப் போல ஒப்பற்றவன் ஆனாலும் ஓர் நண்பனைப் போன்ற அன்போடு தோள் கொடுப்பவனாவான். அவன் வாழ்வியல் முறை எப்படி அமைந்தாலும் தன்னுடைய பிறப்பால் அன்றி தன்னுடைய செயலாலேயே அவதாரமாக வேண்டும். மகாராஜா கம்சரே, எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்ததற்கு உங்களுக்கு கடமைப்பட்டவனாகிறேன். உங்களிடம் ஒரு அனுமதி கேட்கிறேன். அனுமதியா? எப்படி அனுமதி அளிப்பது? இப்போது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அச்சம் கொள்ள தேவையில்லை வசுதேவரே. சமயம் வரும்போது நீங்கள் அஞ்சுவதற்கான அவகாசத்தை தருவேன். இந்த உலகத்தில் நான் ஒருவர் மீது என் உயிரினும் மேலான அன்பு வைத்திருக்கிறேன் என்றால் அது என் அன்பு தங்கை தேவகி மீதுதான். அதனால் கடவுள் கம்சன் தன்னுடைய தங்கை தேவகியின் பல்லக்கை தானே தூக்கிவிடப் போகிறார். கடவுள் கம்சன்! கடவுள் கம்சனின் பக்தர்கள்! கடவுள் கம்சன்! என்னுடைய அன்பு தங்கை தேவகி, சென்று வா. கடவுள் கம்சனின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ
7-8 குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். உனது அந்த குழந்தைகள் என்னை மாமா மாமா கம்ச மாமா என்று அழைக்கட்டும். நான் அவர்களை மேலே வீசி வீசி என் மடியில் வைத்து கொஞ்ச வேண்டும். கொடுங்கோல் ஆட்சி புரியும் கம்சனே, உனது பாவச் செயல்கள் உன் அழிவுக்கான காலச்சக்கரத்தை சுழட்ட ஆரம்பித்து விட்டது. கம்சனே, உனது எண்ணம் நிறைவேறாது. தன்னைத்தானே நீ கடவுள் என்று கூறினால் இந்த பேரண்டத்தை ஆளும் ஸ்ரீ நாராயணனை உன்னால் வீழ்த்த முடியுமா? முடியாது கம்சா, எப்பொழுதும் முடியாது. நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரே தண்டனை, மரண தண்டனை தான். உனது தங்கை வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் தான் உனக்கு மரணம் நிகழப் போகிறது. உன்னை கொல்லப் போவது உனது தங்கையின் 8வது வாரிசு. அவன் இந்த உலகத்தில் அவதரிப்பதை உன்னை கொல்வதற்குத்தான் கம்சா. பிரபு, உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அசுரரியின் எச்சரிக்கையினால் கம்சன் தனக்கு வரவிருக்கும் ஆபத்தை தெரிந்து கொண்டு விட்டான். கம்சனுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவகியின் 8வது வாரிசுதான் கம்சனின் மரணத்துக்கு காரணமாவான் என்று. தேவி, எந்த ஒரு மனிதனையும் தானே மரணிக்க வைக்க இயலாது. அதுவும் அவனுள்ளிருக்கும் ஆன்மாவில் மரண பயம் ஏற்படாத வரையில். கம்சன் இன்று வரையில் பயமற்றவன். ஆனால் அசரீரி வாக்குரைத்த பின் அவன் மனதில் மரணத்திற்கான பயம் உருவாகிவிட்டது. இப்பயத்தின் காரணமாக கம்சனுடைய அதர்மங்கள் அதிகரிக்கக்கூடும். அவனுடைய அதர்மங்களே அவன் அழிவிற்கான காரணமும் ஆகும். என்ன கூறினாய்? என்ன கூறினாய்? நான் மறுவீடு அழைத்துச் செல்லும் என் தங்கைக்கு பிறக்கப் போகும் 8வது வாரிசு என்னை கொல்லப் போகிறார். இந்த தேவர்கள் என்னை எப்படியெல்லாம் நகைக்க வைக்கிறார்கள். அசரரியே, என்னை கொல்வதா? கடவுள் கம்சனையா? தனது தந்தையையே சிறையில் அடைக்கக்கூடியவன் எதையும் செய்யக்கூடியவன் தான். நான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தங்கையே, இப்போதுதான் உன்னை நான் 7-8 குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்தேன். ஆனால் இந்த கடவுள் என் ஆசீர்வாதத்தை வைத்தே என்னை அஞ்ச வைக்க நினைக்கிறான். கொடுங்கோலன், கொடுமைக்காரன், அதர்மியான கம்சன் அப்படி கூறிய உடனேயே நான் கொடுமைக்காரனாகி விடுவேனா? என்னுடைய என் கரங்களாலேயே எனது அன்பு தங்கையை கொலை செய்து விடுவேனா? தேவகி,
நீ கவலை கொள்ளாதே. இந்த அசரீரியின் செய்தி வீணானது. இதனால் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. ஆனால் நீயோ என்னை கடவுள் கம்சன் என்று கூறியிருக்கிறாய் தேவகி. நான் நன்றாக அறிவேன், ஒரு பக்தனின் மரணம் தனது கடவுளின் கைகளால் ஏற்படும் என்றால் அவன் தனது கடவுளிடம் ஒருபோதும் விலகாமல் ஐக்கியமாகி விடுவான். ஆகையால் கடவுள் கம்சன் உன்னை தன்னோடு ஐக்கியமாக்கப் போகிறான். கம்சா, தேவகி உன் தங்கை மட்டுமல்ல, என் தர்ம பத்தினியும் ஆவாள். மேலும் அக்னியின் சாட்சியாக இவளை எப்பொழுதும் காப்பேன் என்று உறுதி அளித்திருக்கிறேன். ஆம், நீ அக்னியின் சாட்சியாக ஏற்றுக்கொண்டதற்கு நானும் ஒரு சாட்சிதான். நீங்கள் ஒன்று கூடி வாழ்வதற்கான சபதம் எடுத்தீர்கள். ஒன்று கூடி வாழ்வது மட்டுமா? இன்னொன்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன் வசுதேவரே. நான் முன்பே கூறியிருந்தேன் உனக்கு அஞ்சுவதற்கான வாய்ப்பை தருவேன் என்று. உயிர் பிழைத்தோம் என்று மகிஷ்மதி ஓடிவிடு. உன்னுடைய முதல் மனைவியோடு உன் வாழ்க்கையை ஆனந்தமாக நடத்திக்கொள். தேவகியை மறந்துவிடு. இல்லை என்றால் அவளோடு சேர்த்து உனக்கும் இறுதி மரியாதை செய்யப்படும். எனக்கு என் உயிரை பற்றி எந்த கவலையும் இல்லை மகாராஜா கம்சரே. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை தேவகிக்கு ஒரு துரும்பால் கூட தீங்கு நேர விட மாட்டேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியுமா உனக்கு? நீ உன் கடவுளோடு மோதப் போகிறாய். இருப்பினும் பரவாயில்லை, கடவுள் தயால குணம் கொண்டவர். தனது பக்தர்களை தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொள்வார். தாக்குங்கள். மகாராஜா, தேவகி, ஆச்சரியப்படுகிறேன். கடவுள் கம்சனின் வாளில் பலமில்லாமல் எப்படி போனதென்று. இவன் மனிதனே அல்ல, அசுரன். வசுதேவா, மேலே வா. வா மேலே. இங்கே பார், நான் உன் மனைவியை கொல்லப் போகிறேன். மேலே வா, மேலே வா. உன்னை நெருப்பில் வாட்டுகிறேன். என்னையே எதிர்த்து நீ தவறு செய்து விட்டான். கடவுள் கம்சனோடா. நான் அறிவேன் தேவகி, நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று. உனக்காக நான் ஏற்கனவே இவனுக்கு உயிர் பிச்சை அளித்து விட்டேன். ஆனால் விதிப்படி இவனுக்கு மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் கம்சனால் கூட இவனை காப்பாற்ற முடியாது. வேண்டாமா? வேண்டாம்.
இப்போது கடவுள் கம்சன் உன்னை கொல்லப் போவதில்லை. உனக்கு முக்தி அளிக்கப் போகிறேன். இந்த நாட்டு மக்களின் முன்னிலையில் முக்தி அளிக்கப் போகிறேன். தேவகி, கம்சா, அவளை விட்டுவிடு. கம்சா! என்னை மன்னித்து விடு தங்கையே. உன்னை என்னால் மறுவீடுக்கு அழைத்துச் செல்ல முடியும். ஆனால் உனக்கு மரணத்தை அளிப்பேன். என்னை மன்னித்து விடு. உண்ணுங்கள். நீயும் இது உனக்கானது. இவ்வளவு வெண்ணையும் எனக்கா? ஆம், நீங்கள் அனைவரும் எவ்வளவு வேண்டுமோ கேட்டு வாங்கி உண்ணுங்கள். உண்ணுங்கள். நீங்கள் மறந்து விட்டீர்களா? இங்கு இருக்கும் அனைத்து பாலும் வெண்ணைகளும் மகாராஜா கம்சனுடையது. என்னவாயிற்று? நீங்களேன் உண்ணாமல் இருக்கிறீர்கள்? தயக்கம் கொள்ளாதீர்கள். தாயாரே, நாங்கள் இந்த வெண்ணையின் மீது விருப்பப்படக்கூடாது. ஏனென்றால் வெண்ணையின் ஒவ்வொரு துளியும் கடவுள் கம்சருக்கு மட்டுமே உரியதாகும். இல்லை இல்லை, அவ்வாறெல்லாம் ஒன்றும் இல்லை. எழுந்து கொள்ளாதீர்கள். குழந்தைகளை, நான் சொல்வதை கேளுங்கள். யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. நான் இருக்கிறேன் அல்லவா? நான் சொல்வதை கேளுங்கள். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வேண்டாம் மகனே, நான் சொல்வதை கேள். அவ்வாறு எதுவும் நடக்காது. இதை உண்ணுங்கள். சொல்கிறேன் அல்லவா? வேண்டாம். நீயாவது எடுத்துக்கொள். அவ்வாறு எதுவும் ஆகாது. இதை எடுத்துக்கொள். குழந்தைகளை, நில்லுங்கள். சொல்வதை கேளுங்கள். செல்லாதீர்கள். தமக்கு குழந்தை இல்லாத ஒருவர் தன் மனதில் மற்றவர்களின் குழந்தைகள் மீது இவ்வளவு அக்கறையா? யசோதா, என்னவாயிற்று யசோதா? உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே? எனக்கு தான் அவர்களை பார்த்து கொள்ள தெரியவில்லை. அதனால் தான் கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லை. இல்லை யசோதா, நீ இவ்வாறு நினைப்பது மிகவும் தவறானது. உன்னிடம் இருக்கும் தாய்மையினால் இங்கு ஒரு சிறிய செடியை நட்டு வைத்தாலும் அது வாழ்நாள் முழுக்க தழைத்தோங்கும். தாங்கள் சொல்வது உண்மையானால் இன்று இந்த குழந்தைகள் யாரும் வெண்ணெய் உண்ணாமல் சென்றிருக்க மாட்டார்கள். இக்குழந்தைகள் உண்ணாதது உன் அன்பின் குறையால் அல்ல, கம்சனின் மீது உள்ள அச்சத்தினால் அவர்கள் உண்ணாமல் சென்று விட்டனர். ஒருவேளை எனக்கு குழந்தை இருந்திருந்தால் அவன் யாருக்கும் அஞ்சிருக்க மாட்டான். அதோடு நான் சொல்வதை கேட்டு நிச்சயம் வெண்ணெய் உண்டிருப்பான். நந்தர் அவர்களே, நந்தர் அவர்களே, நந்தர் அவர்களே, அக்ரூரர் வருகை தந்திருக்கிறார். வணங்குகிறேன் நந்தரே. அக்ரூரரே, என்னால் நம்ப முடியவில்லை. கம்சன் தேவி தேவகியையும் நண்பர் வசுதேவரை கைது செய்து விட்டாராமே? கைது செய்தது மட்டுமல்ல நந்தர் அவர்களே, மதுராவாசிகளின் முன்னிலையில் மகாராஜா வசுதேவரையும் மகாராணி தேவகியையும் கொன்றுவிடப் போகிறானாம். கடவுள் கம்சன் வாழ்க! 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 என்னை அப்படி அழைக்காதீர்கள். கடவுள் என்று அழைக்காதீர்கள். அந்த ஆகாயத்தில் இருக்கும் தேவர்களும் தேவியர்களும் என்னிடம் இருக்கும் பகவான் பதவியை பறிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அசரீரியாக வந்து முதலாவதாக என்னுடைய தங்கை தேவகியவை எனக்கு எதிரியாக்கி விட்டார்கள். குற்றவாளி நான் இல்லை தங்கையே. பார்க்கடலில் வீற்றிருக்கும் அந்த சக்கரவர்த்தியான விஷ்ணுதான். கடவுள் உனக்காக ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார் கம்சா. நேர் வழியில் செல்ல நீ உயிரோடு வாழ வேண்டும் என்றால் அதர்மத்தின் வழியை விட்டுவிடு.
நீ தானாக மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறாய். இதில் என் மரணத்தை பற்றி பேசுகிறாயா? சாகசம், இதைத்தான் சாகசம் என்பார்கள். யார் உயிரோடு இருக்க வேண்டும், யார் மரணிக்க வேண்டும் என்ற முடிவை பகவான் தான் எடுக்க வேண்டும். மூர்க்கனே, மகாராஜா வசுதேவருக்கு அவரது சாகசத்திற்காக சன்மானம் வழங்கப்படுகிறது. அதாவது மரண தண்டனை விதிக்க. மோட்சம் வழங்கிட ஆணையிடுகிறேன். மேலும் மோட்சத்திற்காக கடவுளுக்கு அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். கடவுள் அவதாரத்தை எடுத்துவிட்டார். பக்தனே, கடவுள் மோட்சம், கடவுள் கம்சரே, கடவுள் கம்சரே, அவரை விட்டு விடுங்கள். என் சாகச தங்கையே, கம்சனின் கோட்டையை விட்டு ஓடிப்போக தெரிந்த என் துணிச்சலான தங்கைக்கு என் எதிரியோடு காதல் கொள்ள அச்சமில்லை. என்னிடம் மட்டும் அச்சம் என்றால் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் தங்கையே, உனது வாழ்க்கையின் முடிவை மிகவும் அழகாக எழுதுவேன். நீ மரணிப்பதே உனக்கு தெரியாத வகையில். அச்சப்படுகிறாயா தங்கையே? அசரீரி தெரிவித்தபடி எனது 8வது மகன்தான் உங்கள் மரணத்திற்கு காரணமாவான். அப்படியானால் மகாராஜா வாசுதேவரை கொல்வதனால் உங்களுக்கு என்ன லாபம்? தயவு கூர்ந்து விட்டு விடுங்கள். உன் கணவனோடு எனக்கு எந்த பகையும் கிடையாது. பழங்கள் மரத்தில் தானே விளையும். இந்த மரம் இல்லை என்றால் எந்த பழமும் விளையாது. என்னை கொல்பவன் எவனும் பிறக்க மாட்டான். கடவுள் கம்சரே, இன்னும் சொல்ல என்ன இருக்கிறது? நான் வாசுதேவரின் மனைவியான தேவகி. தர்மம், கர்மம், கடவுள், அக்னி, தச திசைகள், மேலும் எனது கணவரை சாட்சியாக வைத்து நான் இந்த உறுதியை அளிக்கிறேன். அதாவது நான் எனது 8வது வாரிசை பிறந்த உடனேயே நானாகவே வந்து உங்களிடம் தந்துவிட்டேன்.